புத்தரிடம் போய் ஒரு முறை கேட்டார்கள், யார் நல்லவன் அப்படின்னு கேட்டாங்க. புத்தர் சொன்னாரா, who is good? one who concern for others. மற்றவர்கள் மீது எவன் ஒருவன் அன்பாக இருக்கிறானோ, அவர்கள் மீது அக்கறையாக இருக்கிறானோ அவன் தான் நல்லவன். நல்லவன் என்பதற்கான புத்தரினுடைய அடையாளமே மனிதநேயத்தோடு வாழுகிற மனிதன் தான் நல்லவன். நல்லவனுக்கான அனைவருக்கும் முயற்சி முருகேசனின் அன்பு வணக்கம். 2003ஆம் ஆண்டு ஈராக் தலைநகர் பாக்தாத்திலே ஒரு பெரிய படுகொலை நடந்தது. ஐநா மன்றத்தினுடைய பொதுச் செயலாளரினுடைய ஆலோசனை குழு தலைவர் விரையா டி மெல்லா, இவர் பிரேசில் நாட்டை சேர்ந்த ஒரு IFS அதிகாரி, அவரினுடைய தலைமையிலே ஒரு குழு பாக்தாத்திலே போய் ஒரு மனிதநேய நடவடிக்கைகளை மேற்கொண்ட போது நடத்தப்பட்ட தாக்குதல் 19 பேர் இறந்து போனார்கள். மிகப்பெரிய அளவுக்கு உலகத்தில் அன்றைக்கு பேசுபொருளாக இருந்தது. ஐநா மன்றம் இறுதியாக ஆகஸ்ட் 19ஆம் தேதியை உலக மனிதநேய தினம், வேர்ல்டு ஹியூமானிடேரியன் டே என்று அந்த நாளை அறிவித்து ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 19ஆம் தேதியை உலக மனிதநேய தினம் என்று கொண்டாடப்படுகிறது. மனித நேயம் என்பதை கொண்டாடுகிற அதே நேரத்தில் இன்னொரு நாள் செப்டம்பர் 21ஆம் நாளை உலக அமைதி தினம் என்றும் கொண்டாடப்படுகிறது. இன்டர்நேஷனல் டே ஃபார் பீஸ், அமைதிக்காகவே ஒரு நாள். இந்த மனிதநேய நாளாக இருந்தாலும் சரி, அமைதி தினமாக இருந்தாலும் சரி, உலகத்தில் இரண்டுமே கிட்டத்தட்ட ஒரே சிந்தனையை முன்வைக்கின்றன என்கிற பார்வை ஒன்று. உலகத்தில் அமைதி ஏற்பட வேண்டுமேயானால் மனிதநேயம் வளர வேண்டும். மனிதநேயம் வளர வேண்டுமேயானால் உலகம் அமைதியான சூழலில் இருக்க வேண்டும். இது இரண்டிற்கும் ஒரு இணைப்பு இருக்கிறது. ஆனால் இன்றைய சூழலில் மனிதநேய நாளாக இருந்தாலும் சரி, உலக அமைதி நாளாக இருந்தாலும் சரி, இந்த நாட்களை தாண்டிய ஒரு நாட்களாக இருந்தாலும் சரி, அமைதியும் மனிதநேயமும் அன்பால் மட்டுமே உருவாக்கக்கூடியவை. எனவே அன்பை முன்னிறுத்துகிற செயல்பாடுகளை இந்த உலகம் முன்னெடுக்க வேண்டும். அன்பு எங்கிருந்து தொடங்க வேண்டும் என்றால் வீட்டில் இருந்தே தொடங்க வேண்டும். அன்பு இன்றைக்கு எப்படி எல்லாம் இருக்கிறது? கன்ஃபியூஷியஸ் சொல்லுவார், மனித நேயம் என்றாலே என்னவென்றால் பிற மனிதர்களிடத்து செலுத்தப்படுகிற அன்பு, அதுதான் மனித நேயம். கலித்தொகையிலே தமிழ் இலக்கியம் பேசும் அன்பெனப்படுவது தன்கிளை சேராமை என்று சொல்லும். மனிதநேய செயல்பாடுகளை வளர்ப்பதற்கு உலகத்தில் பல்வேறு மனிதர்கள் பிறந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் மகாத்மா காந்தியடிகளும் ஒரு வகையிலே அன்பையும் மனித நேயத்தையும் போதித்தவர். அன்னை தெரசா, நெல்சன் மண்டேலா, இப்படி ஏராளமான மனிதர்களை சொல்லலாம். ஒரு பள்ளிக்கூடத்துல வாத்தியார் என்ன பண்ணாராம், அன்பினுடைய அடையாளமா நாளைக்கு மாணவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு பொருளை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாராம். மறுநாள் மாணவர்கள் என்ன பண்ணாங்களோ ஆளுக்கு ஒவ்வொரு பொருளை எடுத்துட்டு வந்தாங்க. ஒரு பையன் என்ன பண்ணா, ரோஜா மலர், அப்படியே பாதி மலர்ந்தும் மலராத ஒரு ரோஜா மலரை கொண்டு வந்தான். அன்பினுடைய அடையாளம் இதுதான் சார் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். இன்னொரு குழந்தை ஒரு சின்ன நாய்க்குட்டியை கொண்டுட்டு வந்து அன்பினுடைய அடையாளமாக ஆசிரியரிடம் கொடுத்தது. இன்னொரு மாணவன் ஒரு வண்ணத்து பூச்சியை பிடித்து வந்து ஆசிரியருக்கு அன்பின் அடையாளமாக கொடுத்தான். இன்னொரு மாணவன் தான் வெறும் கையோடு வந்தான். ஆசிரியர் கேட்டார், அன்பின் அடையாளமாக நீ எதையும் எடுத்து வரவில்லையா என்று கேட்டார். அவன் சொன்னான், நான் ஒரு ரோஜா மலரிடம் போனேன், பறித்து வந்து அன்பின் அடையாளமாக கொடுக்கலாம் என்று. ரோஜா மலரை அந்த செடியில் இருந்து பறிக்கிற பொழுது அது இறந்து போய்விடுமே, ஒரு செடியையும் பூவையும் பிரிப்பது தவறல்லவா, அது அன்பாகுமா என்று அதை அப்படியே விட்டுவிட்டேன். வண்ணத்து பூச்சியை பிடித்து கொண்டு வந்து கொடுக்கலாம் என்று வண்ணத்து பூச்சியிடம் போய்விட்டேன். ஆனால் அந்த வண்ணத்து பூச்சி பிடித்து விட்டால் அதை சிறைப்படுத்தியது ஆகிவிடுமே, சிறைப்படுத்துதல் அன்புக்கு எதிரானதாயிற்றே என்று அதையும் விட்டுவிட்டேன். நாய்க்குட்டியை தூக்கி வரலாம் என்றுதான் நானும் போனேன். அந்த நாய்க்குட்டியிடம், ஒரு தாய் நாயிடம் இருந்து குட்டியை பிரிப்பது அன்புக்கு முரணான செய்தி அல்லவா? அன்பு எப்பொழுதும் சேர்த்து வைக்குமே தவிர பிரிக்க கூடாதல்லவா? எனவே நாயிடமிருந்து நாய்க்குட்டியை பிரிக்க கூடாது என்பதற்காக அந்த நாய்க்குட்டியும் எடுத்து வராமல் வந்து விட்டேன் என்று சொன்னார். ஆசிரியர் சொன்னார், இதுதான் உண்மையில் அன்பு என்பது.
அன்பு என்பது இதனுடைய பொருளின் மூலமாக வெளிப்படுத்துவதல்ல, அது அகம் சார்ந்த ஒரு வெளிப்பாடு. நீ செய்ததுதான் சரியானது, நீதான் உண்மையிலேயே அன்பு சார்ந்து நின்றிருக்கிறாய் என்று பாராட்டினாராம். திப்பு சுல்தான் தன்னுடைய ஆட்சி காலத்தில் வருவாய்த்துறையில் புதிதாக பதவி ஏற்கிறவர்களை எல்லாம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்க சொல்லுவார். என்னன்னா, ஏழைகளையும் விவசாயிகளையும் நான் எந்த வகையிலும் மனம் நோகிற அளவுக்கு நடந்து கொள்ள மாட்டேன், அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை நான் உடனே செய்து கொடுப்பேன், இது என்னுடைய வாழ்நாள் முழுக்க கடைபிடிப்பேன் என்று ஒரு உறுதிமொழி ஏற்க சொல்லுவாராம். இது ஒரு மனிதநேய செயல்பாடு. அவர் தண்டனைகளை கொடுக்கிற போதே திப்பு சுல்தான் என்ன பண்ணுவாரா, பெரிய தண்டனை கைதிகளுக்கு தண்டனை கொடுக்கிற போது நீ 100 மரம் வளர்க்க வேண்டும், நீ 200 மரம் வளர்க்க வேண்டும் என்று அவர்களுடைய குற்றங்களுக்கு ஏற்ப தண்டனையை கொடுப்பாராம். கடுமையான தண்டனைகள் கொடுக்காமல் இருப்பது கூட மனித நேயத்தினுடைய அடிப்படையில் தான். குடிமக்களுக்கு எந்த துன்பமும் வந்துவிடக் கூடாது. இன்னும் சொல்ல போனால் தன் நாட்டு மக்கள் மீது தான் பரிவு காட்டவில்லை என்றால் அம்மக்கள் மீது நாமே தொடுக்கிற போருக்கு அது ஆளாகிவிடும் என்று திப்பு சுல்தான் பயப்படுவாராம். எனவே மனித நேயத்தோடு ஒரு அரசு மக்களை அணுகுகிற தன்மையில் இருக்க வேண்டும் என்பதை திப்பு சுல்தானுடைய வாழ்க்கை சொல்லுகிறது. ஒரு முறை மகாத்மா காந்தியோட ஒரு கூட்டத்துக்கு 10 வயசு ஒரு பொம்பளை பிள்ளை அது இடுப்புல ஒரு 5 வயசுல தன்னுடைய தம்பியை தூக்கி வச்சுக்கிட்டு போய் நின்னுச்சான். அதை பார்த்ததும் மகாத்மா காந்தி மேடைக்கு வாமான்னு கூப்பிட்டாராம். மேடைக்கு வந்ததும் மகாத்மா காந்தி கேட்டாராம், நீயே ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தைய தூக்கி மடியில உட்கார வச்சிருக்கிய, உனக்கு இது கஷ்டமா இல்லையா, சுமையா இல்லையா அப்படின்னு கேட்டாராம். அப்ப அந்த குழந்தை சொல்லிச்சான், அன்புக்கு எப்படி சுமை தெரியும், என்னுடைய தம்பியை நான் அன்பாக தூக்கி வைத்திருக்கிறேன், அன்பு ஒருபோதும் சுமைகளை சுமையாக பார்க்காது என்று சொன்னாராம். உண்மையிலேயே மகாத்மா காந்திக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி மனிதர்களை பெரிய அளவுக்கு நேசித்தவர் மகாத்மா காந்தி. ஒரு முறை அவர் எழுதி கொண்டிருந்த பென்சில் காணும், பென்சிலை தேடுறார். உடனே கார்கே என்ன பண்ணாரா, ஒரு பென்சிலை கொடுத்து எழுதுங்கள் என்று கொடுத்தாராம். இல்ல இல்ல எனக்கு அந்த பென்சில் தான் வேணும் அப்படின்னாராம். ஏன் அப்படின்னு கேட்டப்ப அவர் சொன்னாரா, நான் சென்னைக்கு போனப்ப நடேசன் ஒரு வீட்டுல தங்கியிருந்தேன், அவரோட பையன் தான் இந்த பென்சிலை கொண்டு வந்து கொடுத்தது, அந்த குழந்தையோட ஞாபகார்த்தமா தான் நான் வச்சிருக்கேன், அந்த பென்சில் தான் எனக்கு வேணும் அப்படின்னாராம். நம்ம மீதான பார்வை இருக்குல்ல, நமக்கு ஒருத்தர் ஒரு உதவி செய்யறாருன்னா அவர் மேல காட்டுற பரிவு இருக்குல்ல, அதுதான் மனித நேயம். மனித நேயம் புதுசா ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டு வருவதில்லை. இன்றைக்கு ஆனால் மனிதநேய செயல்பாடுகள் சமூகத்தில் அல்ல, குடும்பத்திலேயே குறைந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதுவெல்லாம் போக்கப்பட வேண்டிய நிகழ்வுகள். ஜவஹர்லால் நேரு ஒரு முறை ஜப்பான் போனாராம். ஜப்பான்ல இருக்கிற குழந்தைங்களை பார்த்து, குழந்தைகளின் மாமா என்று செல்லமாக அழைக்கப்படுகிற நேரு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாராம். அப்ப அந்த ஜப்பான் நாட்டு குழந்தைங்க எல்லாம் சொல்லிச்சா, எங்களுக்கு ஒரு பெரிய யானை வேணும் அப்படின்னு கேட்டுச்சான். உண்மையிலேயே நேரு இந்தியாவிலிருந்து ஒரு யானையை அனுப்பி வைத்தார். இந்திரா என்று அதற்கு பெயர் சூட்டி அனுப்பி வைத்தார். அது மட்டுமல்ல, அங்கே போகிற போதெல்லாம் அந்த யானையையும் அதற்கு பிறகு பார்த்து வந்தார். ஒரு சாதாரண உயிர்களிடத்து காட்டப்படுகிற அன்பு, அதுதான் உயிர் நேயம், மனித நேயம். வள்ளலாரினுடைய செயல்பாடுகள், அருணகிரியாரினுடைய செயல்பாடுகள் என்று தமிழகத்தில் மனித நேயத்தினுடைய உச்சம் தொட்ட மனிதர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். புத்தரிடம் போய் ஒரு முறை கேட்டார்கள், யார் நல்லவன் அப்படின்னு கேட்டாங்க. புத்தர் சொன்னாரா, who is good? One who concern for others. மற்றவர்கள் மீது எவன் ஒருவன் அன்பாக இருக்கிறானோ, அவர்கள் மீது அக்கறையாக இருக்கிறானோ அவன்தான் நல்லவன். நல்லவன் என்பதற்கான புத்தரினுடைய அடையாளமே மனிதநேயத்தோடு வாழுகிற மனிதன் தான் நல்லவன். நல்லவனுக்கான புத்தரினுடைய அளவுகோல். ஒரு கோயில், அந்த கோயில்ல உணவு பொட்டலம் வழங்குறாங்க. அந்த உணவை வாங்குறதுக்காக ஒரு பெரிய வரிசை நிக்குது. அதுல ஒரு பிச்சைக்காரர் அவர் நின்றுட்டே இருக்கிறாரு. வரிசை கொஞ்சம் கொஞ்சமா நகருது. வரிசை நகர்ந்து கிட்ட வர்றப்ப அவருக்கு ஒரு பொட்டலம் கொடுக்குறாங்க. அவர் கேட்கிறாரு, எனக்கு இன்னொரு பொட்டலம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே இன்னொரு பொட்டலத்தையும் கொடுக்குறாங்க. இந்த 2 பொட்டலத்தையும் வாங்கிட்டு அவர் நடக்கிறார் தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி. அப்ப நினைச்சுக்கிறார், உன்னை இப்ப சாப்பிடலாம், உன்னை வச்சிருந்து நம்ம இரவு சாப்பிடலாம் அப்படின்ட்டு போறாரு. இப்ப எதிரில ஒருத்தர் பார்வை திறன் இல்லாத ஒரு தோழர் வர்றாரு. அவரு கேட்கிறாரு, ஐயா இங்க எங்கேயோ கோவில்ல பிரசாதம் சாதம் தர்றாங்களாமே, அது எங்கயான்னு கேட்கிறாரு. கொடுத்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. இல்ல
அவர் சொன்னாராம், இல்லையா எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டாங்க, சாப்பாடு இல்ல அப்படின்னு சொன்னாராம். சொல்லிட்டு ஒரு அடி எடுத்து வச்சவருக்கு, சே நம்ம கையில 2 வச்சிருக்கோம், கண்ணு தெரியாதவன் கேக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதத்தை இரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த ஒரு சாதத்தை கொடுத்தாராம், ஒரு பொட்டலத்தை வாங்கிக்கிட்டு அவர் வந்து ரொம்ப நன்றிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு நடந்தாராம். இவருக்குள்ள ஒரு திருப்தி, நம்மகிட்ட அந்த 2 பொருள்ல ஒரு பொருளை ஒருத்தர் கொடுத்தோம்ல, இரவு சாப்பிடலாம்னு வச்சிருந்த சாப்பாடாக இருந்தாலும் கூட பிற உயிருக்கு அது பயன்படுகிறது போது இயல்பு உழைக்கிற இன்பம் இருக்கிறதே, அந்த இன்பத்தை இந்த பிச்சைக்காரர் கூட செய்கிறார், அனுபவிக்கிறார். இதுதான் வாழ்க்கை, இதுதான் மனிதநேயம். மனிதநேயம் உள்ள மண்ணில் தான் மக்கள் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருப்பார்கள். எனவே மனிதநேயம் என்பது வாழ்வியல் நடைமுறையில் ரொம்ப ரொம்ப அவசியமானது. அந்த மனித நேயத்தை போற்ற கற்றுக்கொள்ள வேண்டிய தொடக்க நாள் இந்த நாள். தமிழால் இணைவோம், தமிழால் உயர்வோம். நன்றி, வணக்கம்.